கூப்பிடுவேன் தலை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பர். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு பாட்டு, காட் பிளெஸ் யூ அப்படின்ற பாட்டு குட் பேட் அக்லியிலேருந்து அனிருத் பாடியிருக்காரு ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில். இது நேற்று வந்தது, என்னால் உடனே பண்ண முடியல. வீட்டில் கொஞ்சம் என் மாமியார்லாம் வந்திருந்தாங்க, ப்ளஸ் ஈதெலாம் வந்து கொண்டாடி இருந்தோம் எங்கள் தெருவில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், நான் கேட்கல பாட்டை. ஸோ இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்க போகிறேன். ஸோ கோச்சிக்காதீங்க, டக்குன்னு போடலன்னு இப்போ கேட்டுட்டு மற்றதெல்லாம் பேசலாம். ரெடியா மாமே? இது அனிருத் வந்து விடாமுயற்சியில் ஏகே ஒன்று பண்ணியிருந்தார்ல, அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஜிவி நல்லா இருக்கு. தலை ஆடி இருக்காரா? God bless you. GPU, mame, God bless you. நான் மனுஷன், இவரை ஏன் பிடிக்கும்னு சொல்லி சொன்னால் புரியவே புரியாது நிறைய பேருக்கு. லைக் அவருக்கு இருக்கிற ஃபேமை வந்து அவர் எந்த விதத்துலேயும் வந்து ஒரு சுயநலமாக யூஸ் பண்ணிக்க அவர் ட்ரை பண்ணவே இல்லை. அது எனக்கு தெரியல, அது ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். அவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகி அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணி, லைக் ஸ்பைனல் கார்ட்லலாம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்னும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருன்றது வந்து சத்தியமாக வேறு மாதிரி ஒரு ஃபீல். அது தொடர்ந்து வந்து கஷ்டத்தை பார்த்து அது முன்னேறி வரணும்னு நினைக்கிற ஆட்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து ரெசனேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எனக்கு தெரியல, எனக்கு இவர் ரொம்ப பிடிக்கும். God bless you. GPU, mame, God bless you. ரோகேஷா? சரி, பில்லா போஸ், கல்யாண் மாஸ்டர், என்ன அழகியா. ஏய் தந்தாங்கண்ணா பிக்கா கதைய முச்சு விடு. ஷிப்பா வந்தாங்கண்ணா பாக்கி குத்து விடு. ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கண்ணா ஹார்ட்லெஸ்ஸாக தட்டி விடு. ஏன் ஆளத்தான் தோட்டணும்னா என்ன நீ தாண்டி தோடு. நக்கல் தான் நக்கல் டஸ்டர் பவர் தான் நிக்கல் தான் நின்னு பாரு எதிரதான். ஜபர் தான் பஞ்சு விட்டா அதிர்தான். மட்டன் தான் மாட்டிக்கிட்டா மட்டன் தான். GPU, mame, God bless you, blaster. GPU,
யோ என்னயா இது? ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அவரை? செம்மையா ஆடுறாரியா. நீங்க எல்லாத்தையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அவரு நிறைய ஆபரேஷன் நடந்திருக்குங்க அவருக்கு. அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாரு பாருங்க. போடு போடு போடு. எனக்கு செம்ம ஹாப்பிப்பா. எனக்கு மற்றவங்க பற்றிலாம் கவலையே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தலை ஆடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே கூப்பிடுவேன் தலை அப்படின்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இந்த ரோகேஷ் வந்து அந்த அளவுக்கு எழுதலை, பட் இவரு நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு பேர் என்ன, பால் டப்பா சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் திருப்பி கேட்கணும் அதை. God bless you, blast. GPU, mommy, God bless you, blast. எனக்கு என்னால் வந்து இதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு ஹாப்பினஸ். தலை வந்து இப்போது வெயிட்லாம் வர குறைச்சிருக்காருல, அதுக்கு முன்னாடி வந்து பண்ண ஒரு கொரியோ நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கு, கொரியோவும் நல்லாயிருக்கு, தலையும் சூப்பராக ஆடிருக்காரு. எனக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரோகேஷோட லிரிக்ஸை விட எனக்கு பால் டப்பாவோட லிரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் ஓவராலாக வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போட்ட சாங்கு. ரிப்பீட் வேல்யூ வந்து தியேட்டரில் பார்த்த அப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பார்த்தேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரெட்ரோவில் கனிமா வந்தது இல்லையா, அதில் ரிப்பீட் வேல்யூ வந்து தியேட்டரில் பார்க்கலாம் கூட வரும். இப்போ இந்த மாதிரி பாட்டுகள் வந்து தியேட்டரில் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வர வைப் தான். பட் தலைக்காக வந்து சும்மாவே நான் நிறைய பார்ப்பேன், நீங்களும் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிலங்க, அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலுங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதே எனக்கு தெரில. இப்போ தலைவர் எதுக்கு பிடிக்கும்னு கேட்டால் அவர் ஸ்டைல் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா நிஜமாலே அதுதான் உண்மை, சரியா? அவரை பார்த்து தான் நிறைய பேருக்கு ஸ்டைல்னா என்னென்ன கற்றுக்குறாங்க. அவரோட மேனரிசம்ஸ், அவரோட டெம்ப்ளேட்ஸை தான் வச்சு எல்லோரும் எடுத்துக்கிறாங்கல்ல. இப்போ தலை ஏன் பிடிக்கும்னா அவர் ஒரு பர்சனாகவே பிடிக்கும். அவரோட நடவடிக்கைகள், அவரோட செயல், அவர் சுற்றி இருக்கிறவங்கள பார்த்துக்கிற விதம், அவரோட ஃபேன்ஸ் அவர் அணுகிற விதம், எல்லாருக்கும் வெளியோட்டமாக தான் தெரியும் அவர் ஃபேன் கிளப்லாம் கலைச்சிட்டாருன்னு. அது ஒரு உள் கருத்து இருக்குல்ல. என் மேலே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்கள் வீட்டாரை பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியன்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா. அதுதான் எனக்கு இன்னும் அவரை பெருசாக காட்டுது. அவரோட நிஜமாலே விடாமுயற்சின்ற ஒரு டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு ஆள் வேறு அவர். அது எனக்கு அது எப்படி சொல்லுன்னு தெரில. விடாமுயற்சி பார்த்து எனக்கு ஹாப்பி தான். குட் பேட் அக்லிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய விஷயங்களை ரசித்தேன். ஸ்பெசிஃபிக்காக ரோகேஷ் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேங்க. பட் ஆனால் பால் டப்பா மாஸ் பண்ணிட்டாரு. தலையோட டான்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஜிவி மியூசிக் நல்லா இருந்துச்சு. அனிருத் வாய்ஸ் வழக்கம் போல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தலை ஃபேன்ஸ் யாராவது இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் எதுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, ஏதாவது எதுக்காக பிடிக்கல, சப்போஸ் பிடிக்கலனா எது பிடிக்கல அப்படின்றது ரீசனையும் சொல்லுங்கள்.
அப்படியே தலை ஃபேன்ஸ்லாம் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. எனக்கு எத்தனை பேர் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியணும். ஏன்னா இந்த சேனலில் வந்து சூர்யா ஃபேன்ஸும் தலை ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பட் உங்கள் எல்லார்ட்டையும் பேச எனக்கு லைக் தெரிஞ்சுக்கணும். லைக் போக போக வந்து சேனல் எந்த டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் ஓகே. வேறு ஏதாவது டீசர், ட்ரெய்லர், பாட்டு ஏதாவது நான் ரியாக்ட் பண்ண ரிவ்யூ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து ரிக்வஸ்ட் இல்லை சஜஷனாக கமெண்ட்டில் போடுங்க. அதையும் பண்ணிடுறேன். நான் நம்ம வளரணும், கம்யூனிட்டி வளரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.